இங்க நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்துட அவளோட அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவளுக்கு அதுல விருப்பம் இல்லாதனால அவங்கள வெறுப்பதற்காகவே காலேஜ்ல ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா. கல்யாணம் பண்ணி குழந்தையோட ஹாப்பியா இருக்கும்போது ஒரு நாள் அவளோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் சேர்மன் பொண்ணோட அஃபேர்ல இருக்கான். அதை இவ கண்டுபிடிச்சு அவங்க கூட சண்டை போட்டு தனியா தன் குழந்தையோட டான்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவள வெறுப்பேத்த அவளோட ஹஸ்பண்ட் குழந்தை கஸ்டடி கேட்டு கேஸ் போட அவளோட ஃப்ரெண்ட் இவளுக்காக வாதாடி கேஸ் ஜெயிச்சு கொடுக்குறான். தோத்த காண்ட்ல ஹஸ்பண்ட் இவ கிட்ட ரொம்ப சந்தோஷப்படாத, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ உனக்கு பிறந்த குழந்தையே இல்லைன்னு சொல்றான். முதல்ல நம்பலனாலும் அது உண்மையான செக் பண்ண டெலிவரி ஆன ஹாஸ்பிட்டல் போய் விசாரிக்க அவன் சொன்னது உண்மைதான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட ஒரிஜினல் அம்மா அண்ட் அப்பா இப்போ உயிரோடு இல்லைன்னு தெரிய வருது. சரி குழந்தைய நம்மளே வளர்க்கலாம்னு நினைக்கும் போது செத்து போனதான் நினைச்சேன் அந்த குழந்தையோட அப்பா குழந்தைய கடத்திட்டு போய் பணம் கொடுத்தா தான் குழந்தைய கொடுப்பேன்னு சொல்றான். ஆக்சுவலி இவன் ஒரு மிகப்பெரிய கிரிமினல். சரின்னு அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்கறா. பார்த்தா அவன் இதை வச்சு மறுபடியும் இவளை பிளாக்மெயில் பண்ணான். நம்மளே நம்ம குழந்தைய காப்பாத்தலாம்னு வில்லன் கூட போய் சண்டை போடுறா. அங்க இவளோட ஹஸ்பண்ட் வந்து இவ கிட்ட ஏண்டி உனக்கு என்ன அவளை திமிரு, நான் தான் நம்மளோட செத்து பிறந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல மாத்தி வச்சேன், அது இவனுக்கு எப்படியோ தெரிஞ்சு என்ன பிளாக்மெயில் பண்ணா, நான் மட்டும் என் கஷ்டப்படணும் தான் இவன் கிட்ட உன்னையும் மாட்டி விட்டேன். அதே மாதிரி நான் உன்னை லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணல, உன்னை அடைஞ்சா நான் வாழ்க்கையில ஜெயிச்ச மாதிரி, அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றான். அப்புறம் அந்த வில்லனை சுட்டு கொண்டுறான். இவளையும் சுட வரும்போது இவளோட லாயர் ஃப்ரெண்ட் காப்பாத்திறான். ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்து அந்த குழந்தையை அடிக்க இவ ஹஸ்பண்டை கொண்டுறா.